புனித ஜார்ஜ் கோட்டையில் இயங்கி வரும் முதலமைச்சர் அலுவலகம் விரைவில் இங்கு இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தளத்திற்கு இடம்பெற இருக்கிறது. இதற்கான டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கியிருக்கின்றன. ஏற்கனவே இந்த 10வது தளத்தில் ஒரு பெரிய கான்பரன்ஸ் ஹாலும் அதை ஒட்டி செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அலுவலகமும் செயல்பட்டு வருகின்றன. தற்போது இந்த அலுவலகம் செய்தித்துறை அலுவலகம் கலைவாணர் அரங்கத்திற்கு இடம்பெற இருக்கின்றன. தற்போது அந்த கான்பரன்ஸ் ஹால் இடிக்கப்பட்டு முதலமைச்சருடைய அலுவலகம், குறிப்பாக முதலமைச்சருடைய செயலாளர்கள் 1 to 4 வரை இருக்கக்கூடிய செயலாளர்கள் செந்தில்குமார், லட்சுமி பிரியா, அதேபோல அண்ணாதுரை, விஷ்ணு உள்ளிட்ட 4 IAS அதிகாரிகள், அதேபோல உள்துறை செயலாளர்களுக்கான அலுவலகங்களும் இங்கே ஒரே இடத்தில் தயாராகின்றன. குறிப்பாக பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர் காலத்தில் இருந்து குறிப்பாக அந்த ஜார்ஜ் கோட்டையில் தான் இயங்கி வந்தது. தற்போது முதலமைச்சர் குறிப்பாக இந்த 10வது தளத்தில் இருந்து குறிப்பாக அந்த கடற்கரையை பார்க்கக்கூடிய வகையில் குறிப்பாக இந்த 10வது தளம் என்பது அமையப்பட இருக்கின்றது. ஏற்கனவே நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடத்தில் தான் முதலமைச்சர் வந்து செல்லக்கூடிய இடமாக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது பார்த்தீர்கள் சொன்னால் முதலமைச்சர் வாகனங்கள் எல்லாம் இங்கே தான் நிற்கும். இந்த AB என்று சொல்லக்கூடிய 2 லிப்டுகள் இங்கு இருக்கின்றன. அந்த லிப்ட் வழியாக தான் முதலமைச்சர் 10வது தளத்திற்கு செல்ல இருக்கிறார். மற்றொரு புறம், அதாவது ஏற்கனவே முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் செல்லக்கூடிய அந்த லிப்ட் வசதி தொடர்ச்சியாக அதே இடத்தில் இயங்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த முதலமைச்சர் இந்த அலுவலகத்தை இடம் மாற்றத்துக்கு தலைமைச் செயலக அசோசியேஷன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே இது வந்து 1975ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். எனவே இது வந்து குறிப்பாக மேலும் விரிவாக்கம் செய்யப்படும். குறிப்பாக அப்போது இருந்த மக்கள் தொகை பணியாளர்களை காட்டிலும் தற்போது பல மடங்கு மக்கள் தொகையும் உயர்ந்துவிட்டது. அதிக அளவிலான பார்வையாளர்கள் மற்றும் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வரக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதேபோல தலைமைச் செயலக பணியாளர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து விட்டது. எனவே இந்த இடத்தை ஏற்கனவே இருக்கிற இடத்தை முதலமைச்சர் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதேபோன்று கூடுதலாக லிப்ட் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த 2 லிப்டுகளும் தற்போது முதலமைச்சர் அலுவலகம் எடுத்துக் கொள்ளும் பட்சத்தில் கூடுதலாக குறிப்பாக இந்த 9 தளங்களையும் பயன்படுத்துவதற்கான வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் தரப்பில் வைக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரவுடன் ரமேஷ்.